விஜய் வெளியே வரமாட்டான் என்று சொன்னவர்கள் இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்பத் தொடங்கியுள்ளனர் என்று விஜய் தெரிவித்துள்ளார். விஜய் வெளியே வரமாட்டான் என்று சொன்னவர்கள் தற்போது வெவ்வேறு விதங்களில் புலம்பத் தொடங்கியுள்ளனர் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியினை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய் வெளியே வரமாட்டார் என்று சொன்னவர்கள் தற்போது வெவ்வேறு விதங்களில் புலம்பத் தொடங்கியுள்ளனர் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். விஜய் வெளியே வரமாட்டார் என்று சொன்னவர்கள் தற்போது வெவ்வேறு விதங்களில் புலம்பத் தொடங்கியுள்ளனர் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ் வணக்கம். விவரங்கள் என்ன யுவராஜ்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் தேர்தல் கள பிரச்சாரமானது நேற்று திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் தொடங்கியது. இந்நிலையில் இது குறித்தான பல விமர்சனங்கள் இதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வீட்டிலே இருக்கின்றார். வெளியில் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதில்லை. பனையூரிலிருந்தே மக்களை சந்திக்கின்றார். அவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பனையூரிலிருந்தே செல்கிறார், வீட்டிலிருந்தே செய்கிறார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என பல்வேறு கட்டமாக அந்த விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். இந்நிலையில் நேற்று ஒரு அடி கூட நகர முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அது குறித்து தற்போது அந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் எளிதாக கடந்துவிடும் தூரத்தை கூட மக்கள் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்தது என்பதை நாடும் நன்றாகவே உணர்ந்தது. இதையே நமது கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகளும் இன்னும் ஆழமாக உணர்ந்திருப்பர் என்கின்ற வகையில் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். விஜய் வெளியே வரமாட்டான், மக்களை சந்திக்கவே மாட்டான் என்று ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கி இருக்கின்றனர். இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலத்தான் தங்களது கதறலை முப்பெரும் விழா என்கின்ற அந்த கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தனர் எனவும், புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததையும் காண முடிந்தது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு. இன்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரட்டியும் கக்கும் வார்த்தைகள் அக்கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன. வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உங்களுக்குள்ளே பாஜகவோடு உறவாடுவதும் யார் என்று மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர். எனவே கொள்கை கூப்பாடு போட்டு ஏமாற்றிக் கொண்டே கொள்ளையடிப்போர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். பொய் வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி தெளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற ஆட்சிக்கு வந்துவிட்டு கேள்வி கேட்க தங்களது உரிமைகளுக்காக போராடு வரும் அதே சாமானிய மக்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடுபவர் யார் என்றும் தமிழக மக்களுக்கு தெரியாதா என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகம் தாண்டியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு உருவாகி இருக்கும் தன்னெழுச்சியான புத்துணர்ச்சி இப்போது அவர்களை ஏகத்துக்கும் குமுற வைத்துள்ளது எனவும், பொதுமக்களுக்கு இவர்கள் செய்யும் இடையூறுகள் அனைத்தையும் பற்றி மக்களே கேள்வி கேட்க தொடங்கியிருக்கின்றனர் என்று மக்களுடைய தரப்பிலிருந்து தான் சில கேள்விகளையும் முன்வைப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். வாக்குறுதி தந்து வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த பின்னர் வழக்கம் போல ஏமாற்றியதால் உரிமை குரல் எழுப்பிய தூய்மை பணியாளர்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியதா இந்த வெற்றி விளம்பர திமுக அரசு எனவும், மாறாக கைது செய்து தூக்கி சென்று அடக்கி ஒடுக்கத்தானே மகிழ்ந்தது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களுடைய இந்த நீதிமன்ற உத்தரவின்படி அங்கிருந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அது குறித்து அவர்களை ஒடுக்கித்தானே மகிழ்ந்தது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டத்தை அன்போடும் கனிவோடும் அணுகியதா இந்த திமுக அரசு என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கூட மதிக்காமல் மனிதாபமானமற்ற முறையில் நடந்ததுதானே இந்த தீரனற்ற திமுக அரசின் சாதனை என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டு குதூகலித்ததும், பரந்தூர் விவசாயிகளின் வருடக்கணக்கான போராட்டத்தை பொருட்படுத்தாமல் வஞ்சிப்பதும், சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தை கண்டு கொள்ளாமல் தட்டி கழிப்பதும், மீனவர்களின் கண்ணீரை துடைக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதும், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டத்தை பற்றி கவலை கொள்ளாமல் கல்மனத்தோடு கபட நாடகம் ஆடுவதும், இடையறாமல் ஊறுதல் செய்வதையே கொள்கையாக கொண்ட இதயமற்ற இந்த திமுகவிற்கு கொள்கை கோட்பாடுகளோடு மக்கள் விரும்பும் இயக்கம் ஒன்று எப்போதும் வந்தாலும் அதன் மீது கொள்கையற்ற கூட்டம் என்று நமைச்சலையும் குமைச்சலையும் கொட்டுவதும் ஒன்றும் புதிதில்லை தானே என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். மாபெரும் மக்கள் சக்தியுடன் வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர் என்று வெறும் கவர்ச்சியை மாத்திரம் வைத்துக் கொண்டிருப்பவர் என்றும், தங்கள் மனதில் மண்டி கிடந்த வெறுப்பு நெருப்பை கட்டியவர்கள் தான் இவர்கள் எனவும், இன்று மற்றும் மாறிவிடுவார்கள் என்று அதை குறிப்பிட்டிருக்கின்றார். மாபெரும் மக்கள் சக்தி, பெண்கள் சக்தி மற்றும் இளைஞர் சக்தியுடன் மக்கள் அரசியல் முதன்மை சக்தியாக களம் காணும் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் எப்படி நீங்கள் குறை கூறாமல் இருப்பீர்கள் என்று அதை குறிப்பிட்டிருக்கின்றார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில்
1967, 77 நடந்ததை போன்ற விளைவை மக்கள் சக்தியுடன் பேராதரவுடன் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் நிகழ்த்தி காட்டும் என்று இந்த அறிக்கையிலே விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.